Next பாருங்க handout views. Handout view let you print your slides for a handout. You can choose 1, 2, 3, 4 or 6 slides per page from task panel layout option மூலமா செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். thumbnails can be rearranged in this view by dragging and dropping them. ஓகே, thumbnailsல இருக்கிற ஸ்லைட்ஸ் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஆர்டர் வந்து ரீஅரேஞ்ச் பண்ண முடியும். ஓகேவா, இப்போ நம்ம 10 ஸ்லைட்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நமக்கு என்ன பண்ணலாம், நியூ ஸ்லைட்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ அந்த க்ரியேட் பண்ணியிருக்கிற ஆர்டரை என்ன பண்ண முடியும், சேஞ்ச் பண்ண முடியும். இங்கே இருக்கிறதுல டாஸ்க் பேனில் லேஅவுட்ஸில் போய்ட்டு என்ன பண்ணிக்க முடியும், சேஞ்ச் பண்ண முடியும். இப்போது நம்ம ஃபஸ்ட் ஒன் பார்க்க போகிறோம், நார்மல் வியூ. There are two ways to place a slide in the slide design area of the normal view. The first one, clicking the slide thumbnail in the slide pane or using the navigator. To open the navigator, click the navigator button in the standard toolbar. அந்த standard toolbar மூலமா நம்ம navigator ஓப்பன் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா Ctrl+Shift+F யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், நம்ம நேவிகேட்டரை யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, press Ctrl+Shift+F and select a slide by scrolling down the navigator list until you find one that you want, then double click. எது வந்து நீங்கள் என்ன பண்ணணும், சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ இல்லை மூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் பண்ணிக்கலாம். நம்ம வியூ வந்து ஒன் பை ஒன்னாக பார்த்துக்க முடியும். ஓகேவா, இதுதான் நார்மல் வியூ. அப்போ நார்மல் வியூன்றது பார்த்தீங்க அப்படின்னா there are two ways to place a slide in the slide design area of the normal view. The first one, ஸ்லைட் பேனை யூஸ் பண்ணியும் பண்ணிக்கலாம். அப்படின்னா நேவிகேட்டர் யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், நேவிகேட்டரில் இருக்கிற ஸ்லைட் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணியும் நம்ம ஸ்லைடை வந்து மூவ் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லைன்னா தம்ப்நெயில்ஸை யூஸ் பண்ணியும் ஸ்க்ரோல் பண்ணி ஒன் பை ஒன்னாக வியூ பார்த்துக்க முடியும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், அவுட்லைன். நெக்ஸ்ட் ஒன் வந்து என்னது, அவுட்லைன். அவுட்லைன் வியூ contain all slides of the presentation in the numbered sequence. என்னது, numbered sequence. Only the text in each slide is shown. Slide names are not included. Okay, outline view contain all the slides of presentation in the numbered sequence. அப்போ இங்கே பாருங்கள், இங்கே எக்ஸாம்பிள் பாருங்களேன், இங்கே பாருங்கள், நம்ம தம்ப்நெயில்ஸில் என்ன கொடுத்துருக்கோம், 3 ஸ்லைட்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோமா. இந்த கார்னரில் பாருங்களேன், டாட் மாதிரி தெரியுதா, இதுதான் என்ன அப்படின்னா ஸ்லைட் நம்பர். அந்த நம்பர் பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண முடியும், வியூஸ் வந்து பார்க்க முடியும். ஓகேங்களா, அவுட்லைன் வியூ சர்வ்ஸ் ஃபார் 2 பர்பஸ். என்னது, 2 பர்பஸ். அந்த 2 பர்பஸ் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மேக்கிங் சேஞ்சஸ் இன் த டெக்ஸ்ட் ஆஃப் எ ஸ்லைட், add or delete text in the slide just as in the normal view. டெக்ஸ்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம், delete பண்ணிக்கலாம். ஓகேங்களா, மூவ் த ஃபேரர் ஆஃப் எ டெக்ஸ்ட் இன் த செலக்டட் slide up or down by using the up and down arrow buttons. அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஏரோ பட்டன்ஸ் யூஸ் பண்ணியும் பேராகிராஃப்ஸில் இருக்கிற டெக்ஸ்ட்டை மூவ் பண்ணிக்க முடியும். ஓகே, இதான் up and down arrow button or move down on the text formatting toolbar. Change the outline level of for any of the paragraph in a slide using the left and right arrow buttons. Okay, left and right arrow buttons both move a paragraph and change its outline level using a combination of these 4 arrows. Okay, comparing the slides with your outline. If you have prepared one in advance, if you notice from your outline that another slide is neater, you can create it directly in the outline view, or you can return to the normal view to create it. Then return view to review all the slides against your outline in the outline view. ஓகேங்களா, இப்போ இங்கே பாருங்களேன், கம்பேர் பண்ணி பார்க்கலாம். அவுட்லைன் வியூஸ் மூலமா நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இப்போ இது நார்மல் வியூ ஸ்க்ரீன், அவுட்லைன் வியூ ஸ்க்ரீன் பாருங்கள், இதுதான் அவுட்லைன் வியூஸ். அப்போ நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கிற அந்த 3 ஸ்லைட்ஸில் இருக்கிற டேட்டாஸ் வந்து என்ன பண்ணணும், நமக்கு ஷார்ட்டாக ஷோ பண்ணணும். அதில் நம்ம என்ன பண்ண முடியும், பேராகிராஃப்ஸ் அலைன்மெண்ட், டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணுறது, ரிமூவ் பண்ணுறது, ஸ்லைட் ஷார்ட் பண்ணி மூவ் பண்ணி பார்த்துக்கலாம், கம்பேரிசன் பண்ணி வந்து பார்த்துக்கலாம். இதுக்கு ஹெல்ப் பண்ணுறது என்னது, இந்த அவுட்லைன் வியூ. ஓகே, நெக்ஸ்ட், இஃப் எ ஸ்லைட் நாட் இன் த கரெக்ட் சீக்வன்ஸ் யூ கேன் மூவ் இட் to this
ப்ராப்பர் பிளேஸ். இட் இஸ் ப்ராப்பர் பிளேஸ். இப்போ நம்ம 3 ஸ்லைட்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும், தேர்டு வந்து ஃபஸ்ட்டில் மூவ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் வந்து தேர்ட் பிளேஸில் மூவ் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், அவுட்லைன் வியூஸ் பார்த்துட்டு ட்ராக் அண்ட் ட்ராப் இட் வேர் யூ வாண்ட், எங்கே வேணுமோ அங்கே என்ன பண்ணிக்கலாம், நம்ம மூவ் பண்ணிக்கலாம். ஓகே, லிசன், இங்கே பாருங்கள். கிளிக் த ஸ்லைட் ஐக்கான் ஆஃப் த ஸ்லைட் தட் யூ விஷ் டு மூவ். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், மூவ் பண்ணிக்கலாம். அண்டு ட்ராக் அண்ட் ட்ராப் இட் வேர் யூ வாண்ட், எங்கே வேணுமோ நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். இதுதான் அவுட்லைன் வியூ. இந்த அவுட்லைன் வியூவில் நம்ம 3 ஸ்லைட்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அது டாபிக்ஸ் வந்து ஷார்ட்டாக தெரியும். இந்த ஷார்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு தேர்டை ஃபஸ்ட்டாக என்ன பண்ணிக்கலாம், ட்ராக் அண்ட் ட்ராப் மெத்தடு இல்லை ஆட் பண்ணுறது, இந்த மாதிரி என்ன பண்ணிக்க முடியும், நம்ம ஸ்லைடில் ஒர்க் வந்து பண்ண முடியும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு பாருங்கள், notes view. என்னது notes view? Use the notes view to add notes to a slide. Click the notes tab in the workspace. Click the notes to a slide. Click the notes tab in the workspace. Select the slide to which you will add notes. Like இப்படி தான் இருக்கும். இங்கே பாருங்கள், இப்போ 3 ஸ்லைடு இருக்குது. 3 ஸ்லைடில் நம்ம டேட்டா ஆட் பண்ணிட்டோம். அதுக்கு கீழே பாருங்களேன், ஆட் நோட்ஸ் ஆப்ஷன் இருக்குது. அப்போது அந்த ஸ்லைடை பற்றி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டீட்டெயில்டாக கொடுக்க முடியும். இப்போ மேலே சப்டாபிக்ஸ் கொடுத்துட்டு கீழே என்ன பண்ணலாம், அதை பற்றி டீட்டெயில்டாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க முடியும். ஓகேவா, அப்போ இதுதான் என்னது, நோட்ஸ் வியூ. நோட்ஸ் வியூ அப்ளை பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணணும், கிளிக் த நோட்ஸ் டேப் இன் த ஒர்க் ஸ்பேஸ். செலக்ட் த ஸ்லைட் டு விச் யூ வில் ஆட் நோட்ஸ். எந்த ஸ்லைடுக்கு நோட்ஸ் நீங்கள் ஆட் பண்ணுமோ அதை செலக்ட் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்க முடியும். இதுதான் ப்ரெசன்டேஷன் இன் நோட்ஸ் வியூ. ஓகேவா, லேஅவுட், அதுக்கு என்ன பண்ணிப்பாங்க, ஷார்ட்டாக நோட்ஸ் ஆட் பண்ணிக்க முடியும். ஓகேவா, டபுள் கிளிக் த ஸ்லைட் இன் த ஸ்லைட் பேன் ஆர் டபுள் கிளிக் த ஸ்லைட் நேம் இன் த நேவிகேட்டர். லைக் இங்கே பாருங்கள், இங்கே தம்ப்நெயில்ஸ் யூஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லைனா நேவிகேட்டர் யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், ஸ்லைட் 1 2 3ன்றதையும் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்க முடியும். அப்படி செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஒர்க் ஸ்பேஸில் எந்த ஸ்லைட் நம்ம செலக்ட் பண்ணுறோமோ அது வந்து என்ன ஆகும், ஹைலைட் ஆகும். அதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம், நோட்ஸ் ஆட் பண்ணிக்க முடியும். ஓகேவா, இதெல்லாம் பர்ஃபார்ம் பண்ண முடியும். இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் பிலோ த ஸ்லைட் த கிளிக் ஆன் த வேர்ட்ஸ், கிளிக் டு த ஆட் நோட்ஸ் அண்டு பிகின் டைப்பிங். ஓகேவா, நீங்கள் லேஅவுட்டை செலக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். நோட்ஸ் டேப்பை கொடுத்துட்டு ஆட் பண்ண பிறகு தான் என்ன பண்ண முடியும், அதை டெக்ஸ்ட்டே ஆட் பண்ண முடியும். யூ கேன் ரீசைஸ் த நோட்ஸ் டெக்ஸ்ட் புக்ஸ் யூசிங் த green resizing handles and move it by placing the pointer on the border. Then click and drag to make the changes in the text styles. Press the F11 keys to open a styles and formatting window. Okay, to make changes in the text styles, press the F11 key to open the styles and formatting window. ஓகே, இங்கே பாருங்கள், ஸ்லைட் ஷார்ட்டர் வியூ. நம்ம எத்தனை ஸ்லைடு க்ரியேட் பண்ணியிருக்கோமோ அதெல்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னா ஷார்ட்டராக தெரியும். ஓகேவா, இந்த ஸ்லைட் ஷார்ட்டர் வியூ கண்டெயின் ஆல் ஆஃப் த ஸ்லைட் தம்ப்நெயில்ஸ் என்ன பண்ணுவோம், டைனி டாட்ஸில் சிறிய வடிவில் அந்த பாக்ஸ் மாதிரி என்ன பண்ணுவோம், நம்ம செஞ்சுருக்கிற க்ரியேட் பண்ணியிருக்கிற அந்த லேஅவுட்ஸ் வந்து நமக்கு தெரியும். யூஸ் திஸ் வியூ டு ஒர்க் வித் த குரூப் ஆஃப் ஸ்லைட்ஸ் ஆர் வித் ஒன்லி ஒன் ஸ்லைட். நம்ம ஒன்றா செலக்ட் பண்ணி சேஞ்ச் பண்ண முடியும், அப்படின்னா குரூப்பாகவும் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். per rows if desire. உங்களுக்கு தேவை அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்க முடியும். செக் வியூ டூல்பார் ஸ்லைட் வியூ டு ஷோ த ஸ்லைட் வியூ டூல்பார். ஓகே, அட்ஜஸ்ட் த நம்பர் ஆஃப் ஸ்லைட்ஸ் அப் டு மேக்ஸிமம் 15 வரைக்கும் என்ன பண்ணிக்கலாம், நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஆஃப்டர் யூ ஹவ் அட்ஜஸ்ட் த நம்பர் ஆஃப் ஸ்லைட்ஸ் per row, view toolbars slide view will remove this toolbar from view. ஓகேங்களா, நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், வியூ பார்த்துட்டோன்னே என்ன பண்ணிக்கலாம், அதை ரிமூவ் வந்து பண்ணிக்க முடியும். டு செலக்ட் a group of slides, use one of these methods. The first one, use the control key. Click on the first slide and while pressing control, select the other desired slides. நம்ம என்ன பண்ணிக்கலாம், more than slides செலக்ட் பண்ணோம் அப்படின்னா கண்ட்ரோலை செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ண முடியும், more than slides வந்து செலக்ட் பண்ண முடியும். ஓகேவா, use the shift key. Click on the first slide and while pressing the shift key, select the final slide in the group. This selects all of the other slides in the between the first and the last. Okay, மொத்தமாக எல்லாமே செலக்ட் பண்ணிக்க முடியும். Use
Use the cursor, click on the first slide to be selected. Hold down the left mouse button. Hold down the left mouse button. Drag the cursor to the last slide thumbnails. நமக்கு எது வரைக்கும் வேணுமோ அது வரைக்கும் என்ன பண்ணிக்கலாம், drag பண்ணி பார்த்துக்க முடியும். A dashed outline of a rectangle form as you drag the cursor through the slide thumbnails and thick block border is drawn around the selected slide. Selected slide. Make sure that the rectangle include all the slides you want to select. இங்கே பாருங்கள், இப்போ நம்ம 4 slides இருக்குது. நம்ம எது செலக்ட் பண்ணுறோமோ அங்கே பாருங்களேன், டார்க் பார்டரில் இருக்கா, எது நம்ம செலக்ட் பண்ணுறோமோ அது வந்து என்ன பண்ணியிருக்கோம், ஹைலைட் வந்து பண்ணியிருக்கோம். டு மூவ் a slide in the presentation using the slide sorter. Slide sorter. Okay. Listen. To move a group of slides. Select the group of slides. மொத்தமாக செலக்ட் பண்ணணும். Drag and drop the group to the new location. The same vertical black line appear to show where the group of slides will go. எங்கே வந்து நம்ம மூவ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அங்கே என்ன பண்ணிக்கலாம், மூவ் பண்ணிக்க முடியும். You can walk with the slides in the slide sorter view as in the slide pan. Slide pan. Next, to make changes, right click a slide and do the following using the pop-up menu. நம்ம ஒரு ஸ்லைடில் என்னென்னலாம் சேஞ்சஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, add a new slide after a selected slide. நம்ம செலக்ட் பண்ணிக்கிற ஸ்லைடுக்கு அப்புறம் என்ன பண்ணிக்கலாம், நியூவாக ஒரு ஸ்லைட் ஆட் பண்ணிக்க முடியும், டெலீட் பண்ணிக்க முடியும். delete or rename the selected slide. Change the slide layout. Change the slide transition. For one slide, click the slide to select it, then add to the desired transition. Desired transition. For more than one slide, select the group of slide and add the desired transition. நம்ம என்ன பண்ணிக்கலாம், காமனாக எல்லா ஸ்லைட்ஸுக்குமே என்ன பண்ண முடியும், அந்த ட்ரான்சிஷனை அப்ளை பண்ண முடியும். அப்படிலாம் என்ன பண்ண முடியும், சிங்கிளாக நம்ம ஸ்லைட் ட்ரான்சிஷனை அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா, கஸ்டம் அனிமேஷன் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், ஸ்லைட் ட்ரான்சிஷன் எப்படி வந்து மூவ் பண்ணணும், லெஃப்ட் டு ரைட், டாப் கார்னர், ரைட் கார்னர். ஓகே, இந்த மாதிரி என்ன பண்ணலாம், ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும், நம்ம அந்த ட்ரான்சிஷனை யூஸ் பண்ணிக்க முடியும். For more than one slide, select the group of slides and add the desired transition. Mark a slide as hidden. Mark a slide as hidden. Hidden slides will not be shown in the slide show. நம்ம என்ன பண்ணிக்கலாம், தேவையான ஸ்லைட்ஸை மட்டும் ஷோ பண்ணிக்கலாம். அதை மீதி இருக்கிறத என்ன பண்ணலாம், க்ரியேட் பண்ணதை வந்து ஹைட் பண்ணிக்கலாம். ஹைட் பண்ணிவிட்டு நம்ம வியூ பார்க்கும்போது அந்த ஹைட் பண்ணது நமக்கு என்ன வராது, ஸ்லைட் ஷோவில் டிஸ்பிளே ஆகாது. திரும்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஹைட் கொடுத்துட்டு அதை ஷோ பண்ணும்போது அகைன் என்ன பண்ணும், அது ஷோ பண்ண முடியும். ஓகேவா. காப்பி ஆர் கட் பேஸ்ட் a ஸ்லைட். நம்ம ஒரு ஸ்லைடை க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் என்ன பண்ணிக்கலாம், எடிட் பண்ணிக்கலாம். அந்த பேக்ரவுண்ட் ஸ்லைட் கலர்ஸ் எல்லாமே என்ன பண்ணலாம், காப்பி எடுத்துகிட்டு அதுலேயே நம்ம என்ன பண்ண முடியும், சேஞ்ச் பண்ண முடியும். ஓகேவா. the final one, handout view. Handout view is for setting up a layout of your slide for a printed handout. Printed handout like this. இங்கே பாருங்கள் இப்படி இருக்கும். நம்ம எத்தனை ஸ்லைட் க்ரியேட் பண்ணியிருக்கோமோ அது என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா எல்லாமே சிங்கிள் பேஜ்லேயே ஷார்ட்டாக தெரியும். ஓகேவா, ஷார்ட்டாக தெரியும். அப்போ இதுதான் என்னது, handout. என்னது, handout views. Handout view is used for setting up layout of your slides for a printed handout. Click the handout tab in the workspace. Okay, then choose layout in the task pane. You can then choose to print 1 or 2, 3, 4, 6 slides per page. நம்ம செலக்ட் பண்ணிக்கிற பேஜஸை நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இங்கே பாருங்கள், டாஸ்க் பேன்லேருந்து செலக்ட் பண்ணிக்க முடியும். குரூப் ஆஃப் ஸ்லைட்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு வியூவில் போய்ட்டு நம்ம என்ன பண்ண முடியும், ஹேண்டட் வியூஸை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இப்படி ஷோ பண்ணணும். ஓகேவா, இப்படி ஷோ பண்ணணும். 1 by 1 என்ன பண்ணும், அது ஸ்லைட் ஷார்ட்டராக பாக்ஸாக சிங்கிள் பேஜ்லேயே ஷோ பண்ணும். ஓகேவா. இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னா நம்ம ஷார்ட் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், பிரிண்ட் அவுட்டை எடுத்துக்க முடியும். ஓகே. Click the handout tab in the workspace, then choose layout in the task pane. You can then choose to print 1, 2, 3, 4 or 6 slides per pages. 6 slides per pages. 6 slides இருக்கா, இங்கே நம்ம செஞ்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா 6 தான், 3 தான். இங்கே வியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா 6 வியூஸ் வந்து பார்க்க முடியும். ஓகே. டு print handout, to select the slides using the slide sorter, use the step listed in the selecting group of slide. Group of slides யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண முடியும், பிரிண்ட் அவுட்டை எடுக்க முடியும். அதுக்கு முன்னாடி நம்ம வியூஸ் பார்க்கலாம். ஓகேவா. செலக்ட் ஃபைலில் போய்ட்டு பிரிண்ட் கொடுக்கலாம். அப்படி இல்லைனா Ctrl+P கொடுத்தீங்கனாலும் என்ன ஆகும், பிரிண்ட் டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் எத்தனை காப்பீஸ் வேணுமோ அதை நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்துக்கலாம். செலக்ட் ஆப்ஷன் in the bottom left corner of the print dialog box. Click and check the
handout in the content section and then click OK. Click OK to close the print dialog box. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு எந்தெந்த லேஅவுட்ஸ் வேணுமோ அதை மட்டும் பர்டிகுலராகவும் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். அப்படி இல்லை மொத்தமாகவும் என்ன பண்ணிக்கலாம், பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். அதுக்கு பிரிண்ட் டயலாக் பாக்ஸ் மூலமா ஓப்பன் பண்ணி நம்ம பிரிண்ட் கொடுத்துக்கலாம். பிரிண்ட் டயலாக் பாக்ஸ் எப்படி ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஃபைலில் போய்ட்டு பிரிண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா Ctrl+P ப்ரெஸ் பண்ணாலும் ஓப்பன் ஆகிடும். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் பாருங்கள், ஃபார்மேட்டிங் ஏ ப்ரெசன்டேஷன்.